Boom doo 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 boom doo 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 doo. Hey guys, so welcome to our long vlog video. இது வந்து கொடைக்கானல் vlog video. ஸோ இதில் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோடய இன்ட்ரோவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு நான் ரொம்ப சிக்காக இருக்கேங்க. ஏன்னா சிக் இன் அ சென்ஸ் லைக் நாட் அந்த மாதிரி அந்தளவுக்கு எக்ஸாஸ்டடாக இல்லை பட் என்னோடய ரெஸ்பிரேட்ரி ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் ஆகி மூச்சு விட முடியாமல் சரியாக பேச முடியாமல் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கேன். பட் ஆக்டிவாக தாங்க இருக்கேன். ஏன்னா நம்ம ட்ரிப்பு வந்திருக்கோம், ஆக்டிவாக இல்லாமல் எப்படி? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சடன் ட்ரிப் தான். இது வந்து பிளான் பண்ணி வந்ததில்லை. நாங்கள் லாஸ்ட் வீக் ஆக்சுவலி யோசிச்சோம் போகலாம். ஏன்னா வந்து யூஎஸ் ஹாலிடே வந்து கொஞ்சம் பெரிய வீக்கெண்டாக இருக்கும் நமக்கு. ஸோ போகலான்னு சொல்லிட்டு பவியெல்லாம் கேட்டிருந்தோம். பட் பவியே ஒரு ஃபேமிலி ட்ரிப் போனதுனால ஃப்ரெண்ட்ஸ் கட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஓகே ஃபைன், நம்ம வந்து எதுக்கு போய்க்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தா திடீர்னு ஒரு மாதிரி ஒரு லோன்லினஸ் ஆகும் பார்த்திங்களா. நம்ம எல்லாருமே ட்ரிப்பு போகிறாங்க, நம்ம மட்டும் ஏன்டா சும்மாவே இருக்கோம் வீட்டிலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. பார்த்தா அச்சுக்கும் அதே ஃபீலிங் வந்ததுனால டக்குன்னு லைக் என்ன சொல்கிறதுங்க, ஒரு 2 hours பிளான் பண்ணி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி ரூம்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோம். அண்ட் செம்ம நாஸ்டால்ஜியாவாக இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோவில் எல்லாமே சொல்கிறேன், ரொம்ப பெருசாக பேச விரும்பலை. ஸோ see you guys. ஸோ இதுதான் நம்ம கொடைக்கானலில் இருக்கிற ரூம் டூருங்க. ஸோ என்டர் ஆனோடனே ரைட் சைடில் வந்து ஒரு டாய்லெட் இருக்குது, டீசெண்டான பாத்ரூம் தான். ஸோ என்டர் ஆகி இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பெரிய கிங் சைஸ் பெட், நல்லா சாஃப்டாக குஷ்னியாக இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக காஃபி கிட், க்ரீமர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை கெட்டில் இங்கேயே இருக்குது. அண்ட் ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த மிரர் பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஆனால் ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில். இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. கபோர்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் பில்லோ அண்ட் பிளாங்கெட் இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா 2 கவுச் கொடுத்துருக்காங்க, நமக்கு டவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் டிவி இருக்குது. பெட்டுக்கு இந்த பக்கம் ஆஸ் யூஷுவல் ஒரு சைட் டேபிள், ரிசப்ஷனுக்கு எதாவது வேணும்னா கால் பண்ணுறதுக்கு ஃபோன் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்களா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விண்டோ, அதில் நமக்கு ஒரு வியூ இருக்குது. மார்னிங்கே இந்த வியூவில் ஏஞ்சிக்கலாம். டெய்லியும் நைட் ஷிஃப்டில் இருட்டிலேயே வாழ்ந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்குது. அண்ட் இந்த ரூமில் த பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ் ரூம், நாங்கள் ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் த 3rd டைம் இங்கே வரோம். அண்ட் இப்போ தான் ஒரு நல்லா ரூம் கிடச்சிருக்கு. ரொம்ப பெரிய ரூம் இல்லைனாலும் டீசென்ட் ரூம். கொடைக்கானலோட ஸோ ஹே கைஸ், நல்லா ரெடியாகி உட்காந்தாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்ததுங்க. நாங்கள் வந்து ஸ்டே பார்த்திங்கன்னா டிடிடிசி கோடையில் இருக்க டிடிடிசியில் தான் புக் பண்ணோம். ஏன் புக் பண்ணோன்னா, ஏன்னா இது வந்து ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி. ஓகே, அதாவது நிறைய டூரிஸ்ட் பிளேசஸில் இது மிட் பாயிண்ட். இங்கேருந்து ஒரு 2 kilometer 3 kilometersலேயே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஏதோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம ஓன் ஆட்டோலையோ இல்லை ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம போய்க்கலான்றது தான் பிளான். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்தோம் இல்லையா, நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் வந்ததுனால அந்த பஸ் ட்ராவல்ஸோட ஓன் டூரிஸ்ட் லைக் கம்பெனியாக இல்லை கைடாக என்னன்றது தெரிலங்க. ஸோ நாங்கள் இறங்கும் போதே பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம்
அதில் வந்து ஒரு 8 to 9 பிளேசஸ் வந்து கவர் பண்ணுறோம். ஜீப்பும் குத்துடுறாங்க. ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கு 500ன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. யோசித்து பார்த்தா அது செம்ம அஃபோர்டபுள். ஏன்னா நீங்கள் ட்ராவலுக்கும் உங்களுக்கு கவர் ஆன மாதிரி இருக்கும், ப்ளஸ் பிளேஸஸும் பார்த்த மாதிரி இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நிறைய பிளேஸஸ் சுற்றி பார்க்கலாம்ல. ஸோ அதனால் நீங்கள் கார்லாம் கொண்டு வரலன்னா பெஸ்ட் ஆப்ஷன் இது தான். இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அப்படியே அங்கேயே நிற்கிறாங்கங்க. நாங்கள் ஆக்சுவலி இறங்குனது பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கானல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கிட்ட தான் இறங்கியிருந்தோம். ஸோ அங்கே இறங்கினோன்னே நின்றுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா டூரிஸ்ட் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்து பிடிங்க. பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஐ நோ இட் வுட் பி வெரி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும்னு தெரியும். பட் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்கிற காரணத்தினால எனக்கு பேச கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ நல்ல ஸ்வெட்டரு அதெல்லாம் போட்டு ரெடியாகி உட்காண்ட்ருக்கேன். கால் பண்ணுவோம், அவர் ஏதோ பிஸியாக இருக்கார் போல். 11:30க்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஒரு பிளேஸ் அப்படியே காட்டிகிட்டே போகிறேன்.
கைஸ், ஐயோ பேசுறது கூட கேட்கல கைஸ். அதாவது நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்டிங் எல்லாம் சூப்பராக பார்த்துருப்பீங்க. நிறைய சுற்றி பார்த்த இடங்கள்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பட் எண்ட் ஆஃப் த டே, அதாவது டைம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 12:30 ஆகுது. நேற்றும் கம்ப்ளீட்டாக தூங்கலை, இன்றைக்கும் கம்ப்ளீட்டாக தூங்கலை. கண்ணெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், சரியான தலைவலிங்க. லைக் என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு தலைவலி வந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு தலைவலி வந்து பாவம் அச்சு தூங்கிட்டு இருந்தான். அவனையும் எழுப்பி நான் ஒப்பாரி வச்சு எனக்கு என்னமோ ஆகுது, இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம்டா, நம்ம சென்னைக்கே போயிடலாம் அப்படின்ற அந்த அளவுக்கு நான் போயிட்டேன். ஏன்னா அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு என்னன்னு தெரிலங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த கோல்டு ப்ளேசஸ்லாம் வந்தாலே கொஞ்சம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்டாக் ஆகிடும். சின்ன வயசுலேருந்தே அது நடந்துகிட்ருக்கு. நாங்களும் நிறைய ட்ரிப்ஸ் போகும்போதெல்லாம் கண்டினியூஸாக இப்படி தான் ஆகிட்டே இருக்குது. நான் கூட ஏதோ மேபி என் டைம்னு நினச்சேன். பட் ஐ திங்க் ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து என் பாடிக்கு செட் ஆக மாட்டேங்குது. இந்த டைமில் ஆல்ரெடி எனக்கு கோல்டு வேறு இருந்துச்சா, ஸோ அந்த சூட்டாக அப்படியே கிளம்பி வந்ததில் ரொம்ப ஊறாகி அச்சு பயந்து பாவம் குழந்த பாருங்கள் தூங்காமல் முடிச்சிட்ருக்கு. எல்லாம் என்னால் தான். காலையிலேயே வந்து நாளைக்கு ஆக்சுவலி மார்னிங் நாளைக்கும் எங்கே போகலான்ற பிளான் இருக்குது. பட் கொடைக்கானலில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸஸும் பார்த்துட்டோம். ஜஸ்ட் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் கொடைக்கானல் டு சென்னைக்கு பஸ்ஸே பார்த்திங்கன்னா ஈவினிங் தானா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிடலாம், இங்கே இவ்வளோ ஃபுல் டேலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்துட்டோம். அண்டு டுமாரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதுரை போவோம். மேபி அது ஒரு vlog-ஆ வந்து நான் காட்டுறேன். ஸோ see you guys in the next video. Bye bye from Rohita.